வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயா சொன்ன வெள்ளிக்கிழமையும் சிந்தாமணி சொல்ல அந்த சாமியார் மணியும் வரப்போகிறாங்க போல இருக்கு. நடுஹாலில் பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மீனா தான் பூவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க. ஓரமாக நகர்த்தி போட்ட சோஃபாவில் சட்டமாக உட்காந்துட்டு இருக்காங்க விஜயா. அப்போ அண்ணாமலை அங்கே வர்றாரு. என்ன பூஜை ஏற்பாடெல்லாம் நடக்குதுன்னு அவர் கேட்க விஜயா எழுந்து நின்று, அதான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, பூஜைக்கு ஏற்பாடு பண்ண போறேன்னு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும்போது முத்து, ரவி, மனோஜ்னு 3 பேருமே அந்த இடத்துக்கு வர்றாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு சாமியார் அம்மா வர போறாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, சாமியார் அம்மாவா அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமும் திகைப்புமா கேட்கிறாரு அண்ணாமலை. ஆமாங்க, அவங்க ஜோசியத்துலலாம் ரொம்ப பெரிய கில்லாடியாம். அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே நடக்குமா அப்படின்னு விஜயா சொல்ல, இப்ப எதுக்கு திடீர்னு இதெல்லாம்னு கேக்குறாரு அண்ணாமலை. நம்ம வீட்டில தான் தினம் ஒரு பிரச்சனை நடக்குது இல்ல, அதுவும் இல்லாம மனோஜுக்கு வேற டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அவனுக்கு டைவர்ஸ் கிடைக்கணும், அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, நல்ல பொண்ணா பணக்கார வீட்டு பொண்ணாமா அப்படின்னு டக்குன்னு கேக்குறாரு முத்து. ஏய், ரெண்டும் தாண்டா அப்படின்னு முத்துக்கிட்ட கடுப்படிக்கிற விஜயா, வீட்டில் நல்லது நடக்கணும்னு அவங்களே வந்து சொல்லுவாங்கடா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. ஏன் மீனா, எந்த ஊர்ல இருந்து வர்றாங்களாம் சாமியாரு அப்படின்னு கேட்குறாரு முத்து. எனக்கு என்னங்க தெரியும், என்கிட்ட அத்தை சொல்லவா போறாங்க, நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு மீனா சொல்ல, அங்கே என்னடி பேசிட்டு இருக்க, சொன்ன வேலையை செய்ய அப்படின்னு விஜயா மீனா கிட்ட முகத்தை காமிக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் வர்ற ரவி, அம்மா இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணா நல்லது நடந்துருமா, இதெல்லாமா நம்புறீங்க அப்படிங்கிறாரு. அப்படிலாம் நம்பிக்கை இல்லாம பேசாதடா, உனக்கும் சேர்த்துதான் இந்த பூஜையெல்லாம் பண்றேன். வீட்டை விட்டு போன உன் பொண்டாட்டி சீக்கிரமா இந்த வீட்டுக்கு வர வேண்டாமா அப்படின்னு விஜயா கேட்க, மீனா பூஜையெல்லாம் ரெடி பண்ணிட்டு எழுந்திருக்கிறாங்க. அது பூஜையெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, நீத்து கையில தான் இருக்கு அப்படிங்கிறாரு ரவி. அதெல்லாம் நல்லபடியா நடக்கும்டா, அதுக்கு தாண்டா இந்த பூஜையே அப்படின்னு விஜயா ரவிக்கு அட்வைஸ் பண்றாங்க. விஜயா, முதல்ல நம்ம மனசு நல்லா இருந்தாதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும். சாமி கும்பிடலாம் தப்பு இல்ல, ஆனா இந்த மாதிரி பூஜை ஜோசியம் இதுலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, உங்களுக்கு இல்லாம இருக்கலாங்க, ஆனா எனக்கு இருக்கு. நம்மள மீறி ஒரு சக்தி இருக்கு, சில பேர் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கும் அப்படின்னு விஜயா சொல்ல, அண்ணாமலை ஏதோ சொல்ல வர்றாரு. இன்னைக்கு அவரோட வாய்ஸ் ஏதோ ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்பா, இந்த காக்கா உட்கார பனம்பழம் விழுந்ததுன்னு சொல்லுவாங்கல்லப்பா, அந்த கதை மாதிரி தான்ப்பா இதுவும். ஏதாவது 1-2 தான்ப்பா நடக்கும், 100ல் 1 தான்ப்பா நடக்கும், அதுக்காக எல்லாம் நடக்கும்னு நம்ப கூடாது அப்படின்னு முத்து சொல்ல, டேய் அப்படிலாம் இல்ல, சில பேர் நடந்த விஷயம், நடக்க போற விஷயம், இப்படி எல்லாத்தையும் சரியா சொல்லுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி பட்ட அனுபவத்தை இப்ப சொல்லிட்டு இருக்காரு மனோஜ். இந்த மாதிரி விஷயத்துல படிக்காதவனை விட படிச்சவன் தான்ப்பா டேஞ்சர், இதெல்லாம் அதிகமா நம்புறதே இவனுங்க தான் அப்படிங்கிறாரு முத்து. உனக்கு எதுவும் நடக்கலன்னா அதுக்காக மொத்தமா குறை சொல்லாத அப்படிங்கிறாரு மனோஜ். மீனா விஜயா கிட்டையும் மனோஜ் கிட்டையும் எப்பயும் சண்டைக்கு போற மாதிரியே தான் பேசுறாங்க. கடவுளை மட்டும் நம்பினா போதும், என்னதான் ஜோசியம் பூஜெல்லாம் இருந்தாலும் அதுக்கு மேல இருக்க சக்தி கடவுள் தான், அதை மீறி எதுவும் நடக்க போறதில்ல அப்படின்னு சண்டைக்கு வர்ற மாதிரி ஆரம்பிச்சு அறிவுரையா முடிக்கிறாங்க மீனா. கரெக்டா சொன்னீங்க நீ, சில பேர் பெரிய ஆபீசர் யாரையாவது பாக்குறதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு லஞ்சம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பூஜை ஜோசியம் இதெல்லாமே ஒரு ஷார்ட்கட்டா யோசனை பண்றாங்க, அப்படிதான் யூஸ் பண்றாங்க, அது சில பேர் யூஸ் பண்ணி ப்ரொஃபஷனாவே மாத்திட்டாங்க அப்படின்னு ரவி சொல்ல, டேய் கடவுள்கிட்ட போறதுக்கு அப்படிலாம் எந்த ஷார்ட் ரூட்டும் கிடையாதுடா, இதெல்லாம் அவன் உட்கார்ந்த இடத்துலயே சம்பாதிக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச ஏமாத்து வேலை அப்படின்னு முத்து சொல்றாரு. டேய், எல்லாரும் அப்படி இல்ல, சில பெரிய ஆளுங்கெல்லாம் இந்த மாதிரி சாமியார் சொல்லிதான் முன்னுக்கே வந்திருக்காங்க, அஸ்ட்ராலஜி நியூமராலஜி எல்லாம் இருக்கு, அதுக்குன்னு பவர்ன்னு இருக்கு அப்படிங்கிறாரு மனோஜ். டேய் அண்ணா, ஜோசியத்து மேல வைக்கிற நம்பிக்கைய முதல்ல நாம நம்ம மேல வைக்கணும். உன்ன மாதிரி சாமியார்களை நம்பி நடு ரோட்டுக்கு வந்தவனுங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல, மீனா எல்லாரையும் எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ், இவங்கிட்ட எல்லாம் ஏண்டா பேசிட்டு இருக்கிற, இவனுக்கு நல்லது எதுவுமே பேச வராது அப்படின்னு விஜயா சொல்ல, திரும்புற மனோஜ், சாரி மாங்கா மனோஜ் ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க, கேட்கறவங்களும் பாக்குறவங்களும் நொந்த நூடுல்ஸ் ஆயிரணும். அம்மா, இங்க வர்ற சாமியார் எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்கல்ல அப்படின்னு மாங்கா மனோஜ் கேட்க, முத்து அவரோட தோலை சொரண்டாரு. மனோஜ் திரும்ப, டேய் அவங்க என்ன வக்கீலாடா, ஒருவேளை அந்த சாமியார் சின்ன பொண்ணா இருந்தா நீ அவங்களையே கல்யாணம் பண்ணிக்குவ போலையே அப்படின்னு முத்து கேட்க, டேய் அப்படிங்கிறாரு மனோஜ். ஏங்க
இவன் எப்படி பேசுறான் பாருங்க. ஒரு சாமியார் கிட்ட இப்படியா பேசுறது? அவங்க வரும்போது இப்படிலாம் பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லுங்க அப்படின்னு விஜயா சொல்றேன் முத்து. அவங்களுக்கு தோன்றதை செய்யறாங்க, செஞ்சுட்டு போகட்டுங்கிறாரு அண்ணாமலை. உருவம் மட்டும்தான் அண்ணாமலையோட பின்னாடி நின்று யாரோ பேசுறாங்க மாதிரிதான் இருக்கு. அப்புறம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க டோர்பெல் ரிங் ஆகுது. சாமியார் சாமியாரம்மா வந்துட்டாங்க, சாமியாரம்மா வந்துட்டாங்க அப்படின்னு விஜயா குடு குடு குடுன்னு ஓடுறாங்க. சாமியாரம்மா வாங்க வணக்கம்னு விஜயா சொல்ல அதே ட்ரெஸ், அதே டைலர் கடை, அதே வாடகைன்ற மாதிரி அதே குறி சொல்றாமா. அதே கொண்டையில பூவு, நெத்தியில பட்டை. ஆனா என்ன பச்சை புடவை இப்ப மஞ்சள் புடவையா மாறிடுச்சு. மனோஜ் ஷோரூமுக்கு போன அதே அம்மா அங்க நின்னுட்டு இருக்காங்க. உள்ள வாங்க அப்படின்னு விஜயா பயபக்தியோட கும்பிடுறாங்க. பாக்குற மனோஜ் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. முத்து மீனாவை பார்க்க, மீனாவும் முத்துவை பாக்குறாங்க. ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இருக்கு, அந்த லெவலையே மீறி போயிட்டு இருக்காங்க சிந்தாமணியும் ரோகிணியும். ஏமாறுறதுக்குன்னு கூட ஒரு அளவு இருக்கு, ஆனா அதையும் தாண்டி போயிட்டு இருக்காங்க விஜயாவும் மனோஜும். இதுங்கெல்லாம் சரியான லூசுங்க இல்ல, சரியாவே ஆகாத லூசுங்க. அந்த அம்மா என்னதான் வேஷம் போட்டுட்டு வந்தாலும் கொஞ்சம் உதறல் இருக்க மாட்டிருக்கு, அது பார்வையிலேயே தெரியுது. அப்படியே மெதப்பா நடந்து வர்ற மாதிரி வந்தாலும் கண்கள்ல லேசா பயம் தெரிய உள்ளர வந்தோன்னு நம்ம மாங்கா மனோஜ் தான் ஆளா வணக்கங்கிறாரு கையை கூப்பி. இப்போ அந்த அம்மாவுக்கு முழு தைரியமும் வந்துருச்சு. அப்படியே அமர்த்தலா இன்னும் கொஞ்சம் உள்ளர நடந்து வர பின்னாடியே ஓடி வர்ற விஜயா, நீங்க சொன்ன எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுமா, உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டா அதையும் செஞ்சிடலாம் அப்படின்னு அந்த காலத்து பண்ணையார் பின்னாடி ஓடி வர்ற கணக்கு பிள்ளை மாதிரி விஜயா பவ்யமா நின்னுட்டு இருக்காங்க. இந்த கூத்தெல்லாம் பாக்குறதுக்கு நான் ரெடியா இல்லைன்ற மாதிரி அண்ணாமலை, விஜயா நீ இந்த வேலையெல்லாம் பாரு, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்னு திரும்புறாரு. நீங்க எங்கேயும் போக கூடாதுன்னு ஒரு சத்தம் வர அண்ணாமலை திரும்புறாரு. ஏன் அப்பாவை எங்கேயும் போக கூடாதுன்னு நீங்க ஏன் சொல்றீங்கன்னு முத்து கேக்குறாரு. இந்த பூஜை நடக்கும் போது வீட்டுல இருக்க எல்லாருமே கலந்துக்கணும், அப்படி போறதா இருந்தா நான் வர்றதுக்கு முன்னாடியே போயிருக்கணும், நான் வந்ததுக்கு அப்புறம் யாருமே போக கூடாது அப்படின்னு அந்த லேடி சொல்ல. அப்படியா அம்மா அப்படிங்கிறாங்க விஜயா. அந்த லேடி ஆமான்னு தலையை மட்டும் அசைக்க, ஏங்க அவங்க தான் சொல்றாங்கல்ல பூஜையை முடிச்சிட்டு அப்புறம் போலாம், நீங்க இங்கே இருங்க அப்படின்னு விஜயா சொல்ல அண்ணாமலை முகத்தை சுருக்கிட்டு பாக்குறாரு. மீனா அந்த அம்மாவையே பார்த்துட்டு இருக்க, முத்துவும் அந்த அம்மாவையே பார்த்துட்டு இருந்துட்டு, மீனா இது ஏதோ ஃப்ராடு போல இருக்கு, பார்த்தாலே தெரியுது, வெளியே போய் நாம ஏதாவது சொல்லிட போறோமோன்னு பயப்படுதுங்கிறாரு முத்து. நீங்க சும்மா இருந்தாலே போதுங்கன்றாங்க மீனா. இவ்வளவு நேரம் குழம்பை தவிச்சிட்டு இருந்த மனோஜ் நீங்க என்ன கேட்டுடுறாரு. யார் யார் எப்ப எங்க இருக்கணுமோ கடவுள் அவங்கள அங்க கொண்டு வருவாரு, பூஜையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு மிரட்டலா கேக்குறாங்க அந்த அம்மணி. சரிங்க அப்படின்னு பண்ணையார்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிற வேலையாள் மாதிரி பவ்யமா சொல்றாங்க விஜயா. அப்படின்னு ஒரு மிரட்டலோட போறாங்க அந்த அம்மா. மீனா பூவுல கட்டம்லாம் போட்டு அதுக்குள்ள வட்டம்லாம் போட்டு குத்துவிளக்கு வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த லேடி உட்கார ஒரே அமானுஷ்யமா இருக்க மாதிரி இருக்கு. அண்ணாமலை ஒரு சோஃபால உட்கார்றாரு. அந்த அம்மா தீபாராதனை காட்டிட்டு இருக்க மனோஜும் விஜயாவும் கண்ணு மூடி பயபக்தியோட கும்பிடுறாங்க. வந்திருக்க அம்மா அவங்களதான் மெயினா நோட்டம் விடுறாங்க. முத்து ரொம்பவே யோசனையோட ரவியை பாக்குறாரு. மீனாவும் போனா போதுன்னு சாமியை கும்பிட்டு வச்சிட்டு இருக்காங்க. முத்து அப்படியே ஹஸ்கி வாய்ஸ்ல மீனாவோட தோல் பக்கமா செஞ்சு, மீனா இதெல்லாம் பார்த்தா பூஜை பண்ற மாதிரியே தெரியல, ஏதோ சூனியம் வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. மீனாவும் வழக்கம் போல சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த அம்மா அருளை உள்வாங்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏன்னு கத்த ஆளா பயந்து போற மனோஜ் ஐயம்மா அப்படின்னு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. மீனாவே பயந்து போய் நெஞ்சில கைய வச்சிடுறாங்க. ஐயோ என்னாச்சு இந்த அம்மாவுக்கு அப்படின்னு முத்து ஆராய்ச்சியா பாத்துட்டு இருக்காரு. நல்லா உத்து பார்த்துட்டு அந்த அம்மா நல்லாதான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அப்பா என்னம்மா இப்படி கத்துறாங்க அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்குள்ள அந்த அம்மா ஏய் அப்படின்னு மறுபடி கத்த, டேய் அவங்களுக்கு அருள் வந்துருச்சுறாங்கிறாரு. டேய் நீ என்னடா அவங்களுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க. அதே ஏய் தான் கையை முன்னாடி நீட்டி தேரெல்லாம் இழுக்கிற மாதிரி கையை வச்சுட்டு முன்னாடியும் பின்னாடியுமா அந்த அம்மா செம்மையா ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏய் ஏய்னு கத்திக்கிட்டு அவங்க அந்த காலத்துல திருவைய சுத்துற மாதிரி உடம்ப மொத்தமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. மா அப்படின்னு மறுபடியும் பயந்து போறாரு மனோஜ். அப்படின்னு ரெண்டு அணத்தை அணத்திட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அசால்ட்டா பிச்சு போட்டு ஏய் வா இப்படின்னு கூப்பிடுறாங்க மனோஜை பார்த்து. ஏற்கனவே எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி கொஞ்சோண்டு ஒட்டிட்டு இருக்க மாதிரி வச்சிருப்பாங்க போல இருக்கு, அதான் இவ்வளோ அசால்ட்டா பிக்கிறாங்க. அப்படின்னு விஜயா பயந்துட்டு இருக்க. அம்மா அம்மா கூப்பிடுறாங்க போங்கம்மா அப்படின்னு அம்மாவை முன்னுக்கு தள்ளி விடுறாரு மனோஜ். விஜயாவும் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் வந்து நிக்க இந்த அம்மா ஹை பிச்சில், உன் மூத்த பையனுக்கு கல்யாண வாழ்க்கை சரியா அமையல, ஒரு பொண்ணு உங்க குடும்பத்தையே ஏமாத்தி இருக்கா அப்படின்னு சொல்ல. ஐயோ இந்த அம்மா கரெக்டா சொல்றாங்களே அப்படின்னு அசந்து போய் நிக்கிறாங்க விஜயா.
பயம் அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பறக்குது. இப்ப மீனாவுமே ஆச்சரியமா பாக்குறாங்க. உண்மைதானே அப்படின்னு அந்த அம்மா கத்த. ஆ ஆமா ஆமா சாமிங்கிறாங்க விஜயா. நீ கடவுளை கும்பிடுறவ, ரொம்ப நல்லவ. கல்யாணத்தன்னைக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி உனக்கு எச்சரிச்சிருக்காங்க, அதையும் மீறி இந்த கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு விஜயாவுக்கு அந்த அம்மா அருள்வாக்க அள்ளி அடுக்கிட்டு போறாங்க. ஆமா சாமி, அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னு விஜயா இழுக்க, நீங்க அப்பவே சொல்லவே இல்லையேம்மா அப்படின்னு முத்து டைமிங்கா கேட்டுடுறாரு. உன் மூத்த பையனுக்கு முதல்ல பார்த்த பொண்ணுதான் உன் ரெண்டாவது பையனுக்கு கட்டி வச்சிருக்க அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, ஏங்க என்ன இந்த அம்மா இதெல்லாம் கரெக்டா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி மீனா பார்க்க, அதானே மீனா அப்படின்னு முத்துவும் மீனாவை பாக்குறாரு. விஜயா ஆன்னு வாயவே பொழந்துடுறாங்க. அதான் உன் வாழ்க்கையில செஞ்ச முதல் தப்பு அதுதான் அப்படின்னு அந்த லேடி சாமியாடி சொல்லிக்கிட்டு இருக்க. விஜயாவுக்கு ஆமா ஆமான்னு இருக்கு மனசுக்குள்ள. அவளை இந்த வீட்டுக்குள்ளேயே வரவிட்டு கூடாது, கரெக்ட் தான் நினைக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே அந்த லேடி உன் வீட்டுக்கு ரெண்டாவது மருமக வந்ததுதான் சாபக்கேடு அப்படின்னு சொல்ல மீனாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. டக்குன்னு அழுக வர்ற மாதிரி நிக்கிறாங்க. விஜயா அப்படியே திகச்சு போய் பாக்குறாங்க. மீனா அழுகைக்கு ரெடியாக முத்து அவங்க கையை பிடிச்சி ஒன்னும் இல்ல கம்மனுன்ற மாதிரி ஆறுதல் படுத்துறாரு. அண்ணாமலை, ரவி, மனோஜ்னு எல்லாரும் திகச்சு போயிருக்க. என்னங்கம்மா சொல்றீங்க அப்படின்னு விஜயா கேட்க, சிந்தாமணியோட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. உன் குடும்பத்தையே ஆட்டி படைக்க போற ஒரு பெரிய கேடுதான் நடக்க போகுது அப்படின்னு இந்த லேடி புசு புசுன்னு மூச்சு வாங்கிட்டு சொல்ல, ஐயோ நாம நல்லது நடக்கும்னு அருள்வாக்கு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு அதிர்ந்து போய் பாக்குறாங்க விஜயா. ஐயோ என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு விஜயா பயந்து போய் கேட்க, சொல்றேன் அப்படிங்கிற லேடி அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல சுட்டு வரல நீட்டி அப்படியே சுத்திட்டு வர்றாங்க. விரல் அப்படியே மீனா முன்னாடி வந்து நிக்குது. விஜயா பயங்கர அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க. மீனாவும் ரொம்பவே அதிர்ந்து போய் நடுக்கத்தோட நிக்கிறாங்க. இந்த லேடி சில பல சேட்டைகள்லாம் பண்ணிட்டு மீனா பக்கம் நீட்டின கைய அப்படியே நீட்டிட்டு இருக்காங்க. எல்லாரோட பார்வையும் மீனா மேலதான் இருக்க. அந்த லேடி தொண்டையில ஏதோ சிக்கிக்கிட்டு முழுங்க முடியாம தவிக்கிறவங்க மாதிரி கஷ்டப்பட்டு முழுங்கி முழுங்கி பாத்துட்டு இருக்காங்க. ஐயோ என்னம்மா சொல்றீங்க நீங்க அப்படின்னு விஜயா கேட்க, இந்த பொண்ணு உன் வீட்டுக்கு வேணாம்னு கடவுளே உனக்கு சகுனம் காட்டி இருக்காரு அப்படின்னு அந்த லேடி கேடி சொல்ல, உண்மைதான் சாமி, அப்பவே எனக்கு பிடிக்கலதான், ஆனா இவர் தான் வாக்கு கொடுத்துட்டேன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் ஆரம்பத்துல இருந்தா அப்படின்னு அழவே ஆரம்பிச்சிடுறாங்க மீனா. ஓகே, வீட்டுல இருக்க ஒரே வேலைக்காரியும் வெளியே விரட்ட சிந்தாமணி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. மீனா அழுதுட்டு இருக்க. முத்து கோவம் ஆயிட்டு இருக்காரு. சாமி, தெரியாம நிறைய பிரச்சனை எல்லாம் நடக்குது, அதெல்லாம் சரி பண்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு விஜயா கேட்க அலுப்பா பாக்குறாரு அண்ணாமலை. அப்படின்னு மறுபடியும் ஒரு தடவை உடம்ப திருவ மாதிரி சுத்துற லேடி, இந்த வீட்டுக்கு நல்ல நேரம் வரணும்னா உன் ரெண்டாவது மருமக இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு அந்த லேடி மறுபடியும் கையை காட்டி சொல்ல, மீனா பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. விஜயாவும் ஆன்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அந்த லேடிய 4 மிதி மிதிக்கணும்ன்ற வெறி தெரியுது முத்து கண்கள்ல. என்னம்மா சொல்றீங்கன்னு விஜயா கேட்க, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது, கடவுளோட தடையெல்லாம் மீறி கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப இருக்கிற ஒரே வழி அவளை வீட்டை விட்டே அனுப்பணும், அவ இங்க இருக்க கூடாது. மீறி இருந்தா அப்படின்னு அந்த லேடி அங்க ஒரு கொக்கி போட, இருந்தா என்ன சாமி அப்படின்னு பயத்தோட கேக்குறாங்க விஜயா. என்னம்மா இருந்தா போனான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்னும் சொல்ல தேவையில்லை, நானும் பொறுமையா பாத்துக்கிட்டே இருக்கிறேன், இது ஆகிற கதையா தெரியல. அம்மா கிளம்ப சொல்லுங்கம்மா, இந்தாங்கம்மா கிளம்புங்க முதல்ல அப்படின்னு முத்து திட்டிட்டு இருக்காரு. டேய், அவங்க சாமியாடி அருள் வந்து சொல்லிட்டு இருக்காங்கடா அப்படிங்கிறாரு மனோஜ். டேய், அதெல்லாம் வெளியில போய் சொல்லுடா, முதல்ல கிளம்ப சொல்லிடாங்கிறாரு முத்து. டேய் டேய், அவங்க குடும்பத்தோட நல்லதுக்கு தானே சொல்றாங்க, நீ கொஞ்சம் அமைதியா இருடா அப்படின்னு விஜயா முத்துக்கிட்ட சொல்லிட்டு நீங்க சொல்லுங்கம்மாங்கிறாங்க. விஜயா முன்னாடி வா அப்படின்னு அந்த லேடி கத்த, வந்துட்டேன் அப்படின்னு மறுபடியும் எதிரில் வந்து நிக்கிறாங்க விஜயா. மீனா அப்படியே கலங்கி போய் நிக்கிறாங்க. வந்த வேகத்துல விஜயாவோட கால் பட்டு குங்குமம் அந்த கும்பாவில இருந்து கீழே கொட்டிடுது. அதை பாக்குற மீனா, ஐயோ குங்குமம் கொட்டிடுச்சே, நல்ல சகுனம் இல்லையேன்னு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அவங்க வேகமா அழுதுட்டு இருக்க அந்த லேடி கைய நீட்டிட்டு இருக்காங்க. வானத்துல இருந்து ஏதாவது கையில வந்து விழப்போகுதான்னு நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த ரெண்டாவது மருமக உன் வீட்டுல இருந்தா உன் தாலி நிலைக்காது அப்படின்னு அடுத்த சரவெடியில ஒரு அதிரடிய வீசுறாங்க அந்த அம்மா. மீனா அவ்வளவுதான் சத்தமா அழ ஆரம்பிச்சிட. விஜயா விக்கித்து போய் பாக்குறாங்க. என்ன இது, நம்ம ஆயுசுக்கே இந்த அம்மா வேட்டு வைக்கிறாங்களேன்னு அண்ணாமலையும் பாக்குறாரு. ஐயோ என்னம்மா என்ன சொல்றீங்க அப்படின்னு விஜயா பதற. அவ இங்க இருந்தா உன் தாலி இறங்கிடும்னு சொல்றேன் அப்படின்னு அந்த கேடி சொல்ல, விஜயா ஆன பயத்தோட நெஞ்சில கைய வச்சிடுறாங்க. மீனா மூச்சு மூச்சுன்னு அழுதுட்டு இருக்க. மீனா, நீ எதுக்கு அழுதுட்டு இருக்கிற, அது ஏதோ உளறிக்கிட்டு இருக்குது, இந்தாமா
எழுந்திருச்சு வெளியில போமா அப்படின்னு மரியாதையெல்லாம் விட்டுட்டு ஏகவசனத்துக்கு இறங்கிடுறாரு முத்து. டேய், அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேட்டல அப்படின்னு விஜயா கேட்க முத்துவுக்கு பயங்கர கோபம். அது உளறிக்கிட்டு இருக்குதுமா அப்படின்னு சொல்ல அப்படியான்ற மாதிரி விஜயா பாக்குறாங்க. மா, நான் யாருக்கும் எதிரி கிடையாது, காலத்தை கணிச்சு சொல்றவ. இந்த வீட்டுல ஒரு சிக்கல் இருக்கு, அதான் நான் சொல்றேன் அப்படின்னு அந்த லேடி ஹை பிச்சில் கத்துறாங்க. சில பேர் குரலை உயர்த்தி பேசி அதை உண்மைன்னு நம்ப வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதே டெக்னிக்கை தான் இந்த லேடியை இப்போ ஃபாலோ பண்றாங்க. என்ன இவங்க சத்தமா பேசினா அடுத்தவங்களுக்கு யோசிக்க டைம் இருக்காது, இந்த பதட்டத்திலேயே இருப்பாங்க, யோசிக்கவும் முடியாது. இந்த பொண்ணு இங்க இருந்தா உன் புருஷன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு மறுபடியும் அந்த லேடி சொல்ல விஜயா ஐயோன்னு நெஞ்சில கைய வச்சிடுறாங்க. ஏய் அப்படின்னு கோவமா முத்து வர, முத்து அப்படின்னு அவங்க அப்பாவை எழுந்து தடுக்கிறாரு. பா, ஏதோ பொம்பளையாச்சுன்னு நானும் இதுவரையிலும் பொறுமையா பாத்துட்டு இருக்கிறேன், வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்குப்பா, என் அப்பா 100 வருஷம் வாழ்வாரு சொல்லிட்டேன் அப்படின்னு முத்து அந்த லேடியை மிரட்டுறாரு. ஏய், நெருப்புன்னு சொன்னா சுட்டுடுமா, அது என்னமோ உளறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அண்ணாமலை. ஏமா நீ ஏமா அழறங்கிறாரு மீனாவை பார்த்து. விஜயா கண்கள்லாம் கலங்கி பதறிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, அவங்க சொன்னதை கேட்டீங்கல்ல, ஏங்க என் தாலிக்கு அப்படின்னு விஜயா பதற. விஜயா, இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே வேணாம்னு சொன்னேன், எதுக்கு முழங்காலுக்கும் முட்டைத்தலைக்கும் முடிச்சு போடுற, என் உயிருக்கும் மீனாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. முத்துவும் உடனே அப்பா, எனக்கு என்னவோ அம்மா தான் இந்த பொம்பளைய செட்டப் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு தோணுதுப்பா அப்படிங்கிறாரு. முத்து, நீங்க கெஸ் பண்ணதெல்லாம் கரெக்ட், ஆனா இந்த கெட்டப்ப செட்டப் பண்ணது வேற ஆளு. அப்படின்னு விஜயா அதிர்ச்சியாக, எனக்கும் அதுதான்டா டவுட்டா இருக்கு, அண்ணிய வேற அம்மாவுக்கு பிடிக்காது அப்படிங்கிற ரவி. அம்மா, இது உங்க வேலை தானேன்னு வந்து கேக்குறாரு. டேய், ஏன் தாலியை பத்தி நானே இப்படிலாம் சொல்லுவேனா, என்னடா நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கிறாங்க விஜயா. இதுக்கெல்லாம் அசராம அந்த லேடி உட்கார்ந்துகிட்டு, இதெல்லாம் தெய்வ வாக்குன்னு கைய தூக்க ஒரு புண்ணாக்க வேணா, நீ கிளம்புறியா அப்படின்னு மிரட்டுறாரு முத்து. தம்பி, உனக்கு இள வயசு, ரத்தம் சூடா இருக்கு, அந்த வேகத்துல நீ பேசுற, நான் சொல்றது நடக்கும். இந்த பொண்ணு இந்த வீட்டுல இருந்தா உன் அம்மாவோட தாலி நிலைக்காது, இதுதான் எழுதப்பட்ட விதி அப்படின்னு அந்த லேடி கத்த. மீனா அடுத்த ரவுண்ட் அழுகைக்கு போறாங்க. விஜயா பயங்கர அதிர்ச்சியோட அண்ணாமலையை பாக்குறாங்க. அண்ணாமலை ஏதோ கடைசி மூச்சில் இருக்க மாதிரி கண்கள்ல பயத்தோட உங்க கையை கழுத்துல இருக்க தாலியை பிடிக்குது. அழுகையோட அப்படியே இடிஞ்சு போய் அங்க இருக்க சோஃபால உட்கார்ந்துடுறாங்க விஜயா. அண்ணாமலை கொஞ்சம் முன்னாடி வந்து, அம்மா முதல்ல எழுந்துறீங்க, எதுக்கு சம்பந்தம் இல்லாம முடிச்சு போடுறீங்க, இந்த வீடு எப்படி வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டும், நாங்க பாத்துக்கிறோங்கிறாரு அண்ணாமலை. ஐயா, நான் சொல்றது நடக்கும், இந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு அந்த லேடி கத்த. முதல்ல நீதான் இந்த வீட்டுல இருக்க கூடாது உன்ன அப்படிங்கிற முத்து கையில குத்துவிளக்கு எடுத்துடுறாரு. இங்க பாரு, இப்ப நீ மட்டும் இந்த வீட்டுல இருந்து போகல, அப்படியே நடுமண்டையில நச்சுன்னு இறக்கிடுவேன் பாத்துக்க அப்படின்னு முத்து மிரட்ட. அந்த லேடியோட கண்கள்ல பயம் தெரியுது. உடனே கொஞ்சம் சேட்டையெல்லாம் பண்ணாங்க, ஏன்னா இறங்கி இருக்க அருள் வெளியே போகணும்ல. இத பாக்குற முத்து, ஏய் இந்த ஆக்டிங் எல்லாம் இங்க வேண்டாம், உனக்கு சாமி வந்த மாதிரி இல்ல, பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு, இப்ப நீ கிளம்பல நான் தான் உனக்கு பேய் ஓட்டுவேன், போறியா இல்லையா அப்படின்னு முத்து கத்த. முழுக்க நனைஞ்சாலும் முக்காடு எடுக்க மாட்டேன்ற அந்த லேடி, யாரு உயிர் எப்ப போகணும்னு விதி இருக்கு, ஆனா உங்க அப்பா உயிர் இந்த பொண்ணு வீட்டை விட்டு போனாதான் நடக்கும் அப்படின்னு வாங்கின காசுக்கு வஞ்சனை இல்லாம கோவிட்டு இருக்காங்க அந்த அம்மா. இங்க நின்னு பேசிட்டு இருக்காத, முதல்ல போன்னு சொன்ன இல்லையா அப்படின்னு அவர் துரத்த. ஐயோ நான் போறேன் அப்படின்னு அந்த லேடி கையில சுருட்டின பையோட, விஜயா நான் போறேன், விஜயா நான் போறேன், நான் சொன்னது நடக்கும் விஜயா, நடந்தே தீரும் அப்படின்னு கூக்குரல் போட்டுக்கிட்டே படியில இறங்கி ஓடுறாங்க அந்த லேடி. எல்லாரும் அப்படியே ஸ்விட்ச் போட்ட மாதிரி விஜயா பக்கமா திரும்ப அவங்க ஊன்னு அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனா நின்று கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. விஜயாவோட கண்ணு கீழே அந்த லேடி தட்டி விட்ட குங்குமத்து மேலேயே இருக்கு. விஜயா வீட்டுல ஏகப்பட்ட சேட்டையெல்லாம் பண்ணி வீர வசனம் பேசிட்டு இருந்த அந்த லேடி ரோட்ல உயிரை கைட புடிச்சிட்டு மூச்சு அழிக்க ஓடி வர்றாங்க. கொஞ்ச தூரத்துல சிந்தாமணியோட கார் நிக்குது. ஓடி வந்த வேகத்துல கார் பேனட்ல விழுந்துடுறாங்க அந்த லேடி. ஏய் ஏய் என்ன ஆச்சு, இதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடி வர்றேன்னு சிந்தாமணி கேக்குறாங்க. நீங்க வேறம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்திருந்தா மூச்சே நின்றுக்கும் அப்படின்னு அந்த லேடி சொல்ல. ஏய் என்னடி சொல்ற, நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ போய் அங்க சொன்னியா இல்லையா அப்படின்னு சிந்தாமணி கேட்க. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டேம்மா அப்படின்னு அந்த லேடி அங்க பண்ண சேட்டையும் பண்ணின கேப்ப மாதிரித்தனத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாங்க சிந்தாமணி கிட்ட. உன் வீட்டுக்கு நல்ல நேரம் வரணும்னா உன் 2வது மருமக இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு 50 தடவை அழுத்தி சொன்னதையும் சொல்றாங்க சிந்தாமணி கிட்ட. விஜயா பயந்து நடுங்கினதையும் அந்த லேடி சொல்ல. விஜயா நம்பிட்டால அப்படின்னு சிந்தாமணி கேட்க. அந்த அம்மா நம்பிடுச்சு, ஆனா அங்க ஒரு ரவுடி இருப்பான்னு நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு அந்த லேடி கேட்க. ரவுடியா
அப்படின்னு யோசனையா கேக்குறாங்க சிந்தாமணி. இந்த அம்மாவோட பையன் முத்துன்னு ஒருத்தன் சரியான முரடனா இருப்பான் போல இருக்கு. என்னைய குத்து விளக்கு எடுத்து குத்த வந்துட்டான். அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள எப்பா கொஞ்ச நேரம் நாங்க இருந்திருந்தேன் அவன் அங்கேயே கொண்டிருப்பான் அப்படின்னு அந்த லேடி உயிர் பயத்துல பேச இங்க சிந்தாமணி ஜாலியா சிரிக்கிறாங்க. இதை பாக்குற அந்த லேடி திகைச்சு போய், ஏமா என்னம்மா என் உயிர் போயிருக்குன்னு சொல்றேன், நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க சிந்தாமணியை சிரிச்சுட்டு, அது இல்ல தப்பிச்சு வந்துட்டல்ல, நீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்ட, வெடிய கொளுத்தி போட்டாச்சு, இனி பிரச்சனை இல்ல. சரி நீ சொன்னதெல்லாம் கேட்ட அந்த விஜயா என்ன பண்ணனா அப்படின்னு சிந்தாமணி ஆர்வமா கேக்குறாங்க. அதை ஏன் கேக்குறீங்க, அந்த அம்மா இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஓகே சூப்பர் சூப்பர் அப்படின்னு பாக்குறாங்க சிந்தாமணி. இனிமே அந்த ரெண்டாவது மருமகளை கண்டிப்பா வீட்டுல வச்சுக்கவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு நான் நம்புற மாதிரி சொல்லிட்டேன்ல அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அதுதான் வேணுங்கிறாங்க கேடி சிந்தாமணி. ஆனா அந்த பையனும் மருமகளும் நம்புற மாதிரி எனக்கு தெரியலையேம்மா, அவங்களோட புருஷனும் நம்பல, எல்லாரும் என்ன திட்டினாங்க அப்படின்னு அந்த லேடி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க எல்லாம் எதுக்கு நம்பணும், அந்த விஜயா நம்புனா போதும், அவளுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவ புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயம் வரணும், தாலி பறி போயிருமோங்கிற பயத்துல அவ அந்த மீனாவை வீட்டை விட்டு அனுப்பிடுவா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அதுக்கு அந்த ரெண்டாவது பையன் விடமாட்டான் போல இருக்கேம்மா, வீட்டுல இருக்க மத்தவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க, அதுவும் இல்லாம நான் சொன்னதை அந்த அம்மா எந்த அளவுக்கு எடுத்துக்கும்னு தெரியலையே அப்படின்னு அந்த லேடி சொல்ல ரொம்பவே யோசிக்கிறாங்க சிந்தாமணி. விஜயாவை இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ப வைக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குன்றாங்க சிந்தாமணி. ஐயோ மறுபடியும் அங்க போக சொல்லிடுவாங்களோன்ற பயத்துல அந்த லேடி, அது என்ன வழிங்கம்மான்னு கேக்குறாங்க. அதை நான் உனக்கு அப்புறமா சொல்றேன், இப்போதைக்கு இது போதுன்றாங்க சிந்தாமணி. அம்மா நீங்க என்ன பிளான் பண்ணாலும் அந்த ரெண்டாவது பையன் இல்லாதப்ப பிளான் பண்ணுங்க, திரும்பவும் அவன் என்ன பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ன பீஸ் பீஸா ஆக்கிடுவான் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அதான் நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றத மட்டும் நீ செய்யுங்கிறாங்க சிந்தாமணி. சரிங்கம்மா சரி சரின்னு அந்த லேடி தலையாட்ட, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற சிந்தாமணி பேக்கை திறந்து, இந்தா இப்போதைக்கு இதை வச்சுக்கன்னு ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அத வாங்குற அந்த லேடி பயங்கர பரவசத்தோட கண்கள்ல ஒத்திக்கிறாங்க. உன்னை நான் அப்புறமா பாக்குறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரிங்கம்மா நான் அப்ப கிளம்புறேன் அப்படின்னு கொண்டு வந்த ஜோல்னா பைக்குள்ள பணத்தை போட்டுட்டு அந்த லேடி கிளம்புறாங்க. கேடி சிந்தாமணி கார்ல சாஞ்சிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. வாழ்க்கையில உருப்படியான வேலை ஏதாவது இருக்கணும், அப்படி இல்லைன்னா இப்படிதான் திங்கிற சோறு சிரிக்கிறதுக்கு அடுத்தவங்க குடும்பத்துக்கு தேவையில்லாத ஆணையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான், சிந்தாமணி எதிர்பார்த்த மாதிரியே வீடு வேற மாதிரி மாறிடுது. மனோஜ் ஒரு பக்கம் சோஃபால உட்கார்ந்துருக்க, விஜயா இப்பவே துக்கம் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. புதுசா கொடுக்கப்பட்டிருக்க ரூம்ல இருந்து முத்து வெளியே வர்றாரு. மீனாவும் பயத்தோட மெல்ல மெல்ல வர்றாங்க. பயமும் தயக்கமா கையில தண்ணி எடுத்துக்கிட்டு கிச்சன்ல இருந்து வர்றாங்க மீனா. அண்ணாமலையும் காஸ்டியூம் மாத்தி ரூம்குள்ள இருந்து வெளியே வர்றாரு. இந்த செட்டப் எல்லாம் பார்க்க விஜயா உண்ணாவிரதம் இருக்க மாதிரி தான் தெரியுது. தயங்கிக்கிட்டே வர்ற மீனா, அத்தை சுடுதண்ணி நீட்ட ஒன்னும் தேவையில்லை கொண்டு போ, உன் முகத்தை பார்த்தாலே அந்த அம்மா சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு விஜயா கத்த, மீனாவும் காயப்பட்டு போய் சடக்குன்னு திரும்பி போறாங்க. அப்பா என்னப்பா அம்மாவுக்கு வேர்த்து உடம்பெல்லாம் நடுங்கி போயிருக்கு அப்படின்னு முத்து கேட்க, ஆமாண்டா அவதான் பெரிய டான்சர் ஆச்சே அப்படிங்கிறாரு அண்ணாமலை. நிமிந்து பாக்குற மனோஜ், அப்பா அம்மா பயத்துல நடுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உன் அம்மா பயந்து இன்னைக்கு தாண்டா நான் பாக்குறேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்ற அண்ணாமலை, உனக்கு என்ன அப்படி பயம்னு கேக்குறாரு. அந்த அம்மா சொல்லிட்டு போனது எனக்கு பயம் இல்லாம இருக்குமா அப்படின்னு விஜயா கத்த, அண்ணாமலை மெதுவா விஜயா பக்கமா வர்றாரு. விஜயா மற்றவங்க சொல்றாங்கன்னு எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்காத, நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் உட்கார, அது என்னமோ உண்மைதான்ப்பா, நம்ம எண்ணத்துக்கு ஒரு சக்தி இருக்குன்னு பாட்டி சொல்லுவாங்க, நாம நல்லதே நினைச்சு நல்லதே பண்ணா நமக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு தான் பாட்டி சொல்லுவாங்க அப்படிங்கிறாரு முத்து. அப்படின்னு அண்ணாமலையும் தலையாட்ட, அப்ப யார் யாருக்கெல்லாம் கெட்டது நடக்குதோ அவங்கெல்லாம் நல்லதே நினைக்கிறது இல்லைன்னு சொல்ல வர்றியா அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. டேய், ஒரு மனுஷன் வாழ்க்கையில நல்லது கெட்டதுன்னு எல்லாமே நடக்கும்டா, நல்லது மட்டுமே வாழ்க்கையில பார்த்தவனும் இருக்க மாட்டான், கெட்டது மட்டுமே பார்த்தவனும் இருக்க மாட்டான் அப்படின்னு முத்து சொல்ல, இவ்வளோ பெரிய தத்துவம் எல்லாம் எனக்கு எப்படிடா புரியுங்கிற மாதிரி பாக்குறாரு மாங்கா மனோஜ். நைட்டு பகல்னு ரெண்டுமே இருக்கிற மாதிரி நல்லது கெட்டதுங்கிறது மாறி மாறி வரும்டா, கெட்டது நடக்கும் போது கூட நம்பிக்கையா நல்ல எண்ணத்தோட இருந்தா அது கடந்து போயிடுங்கிறாரு முத்து. டேய் குழப்பாதரான்னு மாங்கா மனோஜ் சொல்ல, உனக்கு எதுதான்டா புரிஞ்சிருக்கு போடா அப்படின்னு விட்டுடுறாரு முத்து. விஜயா யாராவது எதையாவது சொல்லிட்டு போகட்டும், அதையே நினைச்சு நீ உன் மனசையும் உடம்பையும் கெடுத்துக்காத அப்படிங்கிறாரு அண்ணாமலை. விஜயா வேகமா ஒரு பக்கம் திரும்பி, ஏங்க எனக்கு பயமா இருக்கு, ஒரே நடுக்கமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அத்தை
சூடா கஞ்சி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரட்டுமான்னு கேக்குறாங்க மீனா. ஜுரம் இருந்தா கூட போயிடும்னு சொல்ல, ஏய் என்ன நடிக்கிறியா? உன்னால தாண்டி எனக்கு ஜுரம் வந்தது. ஏண்டி யாரையும் விட்டு வைக்க மாட்டியா நீ அப்படின்னு ஏதோ யமனை கேக்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க விஜயா. அத்தை ஏன் இப்படி சொல்றீங்க? அந்த அம்மா வந்து சொன்னதுல இருந்து எனக்கு மனசே கேட்கலங்கிறாங்க மீனா. ரொம்ப நடிக்காத, உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு பாரு, அவரோட உயிருக்கே நீ யமனா இருக்க அப்படின்னு விஜயா சொல்ல மீனா ரொம்பவுமே கலங்கி மறுபடியும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. விஜயா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இத பாருங்க, இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படின்னு விஜயா திட்டவட்டமா சொல்ல, அவளை எதுக்கு அனுப்பணும் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அவ இங்க இருந்தான்னா என் தாலிக்கு தாங்க ஆபத்து, இவ இங்க இருக்க கூடாது, இவளை வெளியே அனுப்புங்க அப்படின்னு விஜயா கத்த மீனா அழுதுகிட்டே கிச்சனுக்குள்ள போறாங்க. நடக்கிறப்ப அவங்க தடுமாறி விழப்போக முத்து போய் தாங்கி பிடிச்சிட்டு, ஏய் மீனா என்னாச்சு, நீ எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கிற? அவங்க ஏதோ சொல்லிட்டு போகட்டும், நீ விடு பேசாமங்கிறாரு. யாரு என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தாங்கிற மாதிரி மனோஜ் உட்கார்ந்துருக்க. ஏய் என்ன என்னை பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? அவ இந்த வீட்லயே இருக்க கூடாது அப்படின்னு விஜயா முடிவா சொல்றாங்க. முத்து மறைச்சு பார்த்துட்டு இருக்க மீனா அழுகையோட நிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.